திருவாரூரில் நேற்று இரவிலிருந்து மிதமான சாரல் மழையே நீடித்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, மழை நிலவரம் என்ன? காயத்ரி, இந்த டிட்வா புயல் காரணமாக வட கடலோர மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் கனமழை மழை இருக்குன்ற எச்சரிக்கை அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருந்தாங்க. இது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவிலிருந்து திருச்சி, தஞ்சை, திருவாரூர், இந்த பக்கம் புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லா இடங்கள்லையுமே பரவலாக மிதமான ஒரு மழை தான் நீடிச்சிட்டு இருக்குது. நேற்று மாலை வரைக்கும் மழை இல்லை, லேசான சாரல் மழை இருந்து அப்புறம் இரவிலிருந்து இந்த காலையிலிருந்து அதிகாலை தொடர்ந்து இப்படியே மழை அப்படிங்கிற மிதமான மழை மாவட்டம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் பெய்துட்டு இருக்குது. இது முக்கியமாக அந்த கடலோர பகுதிகளில் கூட நாகை, கடலூர் போகின்ற பகுதிகளில் மட்டும் அங்கங்கே பல இடங்களில் கனமழை பெய்து, மற்றபடி பதற்றப்படக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது இங்கே டெல்டாவில் இந்த பிற மாவட்டங்களில் இல்லை. இப்போதைக்கும் இந்த மழை தொடர்ந்து மிதமாக அப்படியே பெய்துட்டு இருக்கனால இயல்பு சூழல் அப்படிங்கிறது சற்று பாதிக்கப்பட்டிருக்குது. அத்தியாவசிய பணிகள் நடக்குது, வாகன போக்குவரத்து அதிலெல்லாம் எந்த ஒரு இடையூறும் இல்லை. மற்றபடி பள்ளிகளுக்கு இந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் விடுமுறை விட்டுருக்கனால அந்த மாதிரியான இடையூறுகளும் கிடையாது. மிதமான மழையே தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால சாலைகளில் நீர் தேங்கக்கூடியதோ அல்லது விளைநிலங்களுடைய பெரிய அளவுக்கு நீர் தேங்கக்கூடிய அளவுக்கான ஒரு பாதிப்பான சூழலும் இதுவரைக்கும் உருவாகலை. இதே அளவுக்கு மழை நீடிக்கக்கூடிய பட்சத்தில், அல்லது புயல் இப்போது 430 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கு, காரைக்காலுக்கு 220 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கனால இது அருகில் வரக்கூடிய பட்சத்தில், நெருங்கக்கூடிய பட்சத்தில் பிற்பகல்ல அல்லது இன்று மாலைக்கு மேல மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. காயத்ரி, நன்றி வெற்றி. பயிர்களுக்கு தற்போதைக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்ற செய்தியும் சொல்லியிருக்கீங்க. நன்றி. டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இரவு முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இப்போ பரவலான மழை பாதிப்பு இருக்கிறதுனால பயிர்களுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கா? கூடுதல் தகவல் என்ன? காயத்ரி, நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நேற்று காலை முதலே மந்தமான வானிலை நிலவி வந்த சூழல்ல மதியத்திற்கு பிறகு பரவலாக மழை என்பது பெய்ய துவங்கியது. குறிப்பாக விடிய விடிய மழை பெய்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு சற்று மழை ஓய்ந்த நிலையில் அதிகாலை மீண்டும் கனமழை பெய்ய துவங்கியுள்ளது. இந்த டிட்வா புயல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த மழை பாதிப்பு என்பது தற்பொழுது துவங்கியுள்ளது என்றேதான் கூற வேண்டும். ஏற்கனவே வடகிழக்கு மழை தீவிரம் காரணமாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்த மழை காரணமாக பயிர்கள் என்பது பெருமளவு பாதிப்பை சந்திக்க நேர்ந்திருக்கிறது என்பதுதான் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கள தகவலாக உள்ளது. அதாவது அந்த பயிர்களின் வேர்பகுதியை சுற்றி மழைநீர் தேங்கி வரையாத ஒரு சூழல்ல பல்வேறு இடங்கள்ல அந்த நெற்பயிர்கள் அழுக துவங்கி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தலைஞாயிறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல கீழையூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீழப்பிடாகை, காரப்பிடாகை, மகிழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மட்டுமின்றி கீழ்வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டமங்கலம், தேவூர், கோயில் கண்ணாப்பூர், ஆதமங்கலம், கொடியாலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த விளைநிலங்களில் தொடர்ச்சியாக மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் தற்பொழுது கனமழை தொடர்ந்து நீடிப்பதன் காரணமாக அந்த பயிர்களுடைய நிலை என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருகிறது. காட்சிகளை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கனமழை என்பது பெய்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது தேத்தாக்குடி, செம்போடை, கோடியக்கரை, கடிநெல் வயல், அதே போல பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது அதிக அளவு பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கோடியக்கரை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் கனமழையை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வேதாரண்யம் பகுதியில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ள சூழல்ல மக்களின் அந்த இயல்பு வாழ்க்கை என்பது சற்று பாதிக்கப்பட்டது. விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையில் மூழ்கியுள்ளதுதான் தற்பொழுதைய கள தகவலாக உள்ளது. காயத்ரி, நன்றி பாலமுத்துமணி, விவரங்களை வழங்கியமைக்காக. ராமநாதபுரம் அருகே கனமழை காரணமாக 50 ஏக்கரில் உப்பளங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரகுமரனிடம் கேட்கலாம். வீரகுமரன், இப்போ என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? தகவல்கள் என்ன? டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 3வது நாளாக இன்றும் மழை பெய்து வருகிறது. ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய சித்தார்கோட்டை பகுதியில் கோப்பேரிமடம் என்ற இடத்தில் சுமார் 50 ஏக்கருக்கு மேல் உப்பளம் விவசாயம் நடைபெற்று வருகிறது. தொடர் மழையின் காரணமாக சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளங்கள் நீரில் மூழ்கி சேதமாகி உள்ளதால்
விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரையின் பேரில் அறுவடை செய்யப்பட்ட உப்புகள் அனைத்தும் முறையாக தார்பாய்கள் மூடப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளன. இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான உப்புகள் பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து 3 நாட்களாக பெய்து வரும் மழையினால் நூற்றுக்கணக்கான உப்பள விவசாயிகள் வேலை இல்லாமல் தவித்து வருகின்றனர். தொடர்ந்து புயல் மழை காரணமாக அறுவடை செய்யப்பட்டு சேமித்து வைக்கப்பட்ட உப்புக்கள் அனைத்தும் ஏற்றுமதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக இப்பகுதியில் சுமார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 7 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நன்றி வீரகுமரன், விவரங்களை வழங்கியமைக்காக.